அனைவருக்கும் வணக்கம். இந்த உருட்டல் தத்தி புழுகு ஜோசியன் ராகு திசை கெடுக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்டு இப்போ போட்டிருக்கான். இவனுடைய விதி என்ன சொல்லுவான் அப்படின்னா, உச்சனின் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கான். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறான், மாற்றி பேசுகிறான். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கெடுதலை தரும், அசிங்கம், அவமானம் இதெல்லாம் தரும். அட்டமாதிபதி லாபஸ்தானத்தில் இல்லாமல் 8ஆம் இடத்துல இருக்காரு. அதனால ராகு திசை கொடுக்குமா கெடுக்குமா அப்படின்னு கேட்டால், இயல்பாக இருக்கக்கூடிய ராகு அந்த இடத்துல கெடுக்குமா. ஆனால் இந்த தத்தி நாதாரி தான் என்ன சொல்கிறான், உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை தரும்னு சொன்னான். இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஜோசியத்தை ஒழுங்காக படித்தவன் மாற்றி சொல்லவே மாட்டான் எப்போவுமே. ஏன்னா அவனுக்கு அதனுடைய லாஜிக் மைண்ட்லேயே செட் ஆகும். ஆனால் இந்த ஆள் படிக்கவே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறான். இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு ஒரு பதில் சொல்கிறான். ஸோ அதனால தான் மக்களை நான் சொல்கிறேன், இவன் படிக்காத ஜோசியன். 8ல் இருக்கக்கூடிய ராகு கெடுவும் அப்படின்னு இந்த வீடியோவில் சொன்னவன் ஷார்ட்டில், இதுக்கு முன்னாடி வீடியோவில் உச்சம் பெற்றவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை தரும்னு சொல்கிறான். அப்போ மாற்றி பேசுகிறானா இல்லையா, உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? திரும்ப அந்த வீடியோவே நீங்கள் போய் பாருங்கள். இப்போ தான் போட்டிருக்கான் பீத்திர பைய. அவனுக்கு ஜோசியமே தெரியலங்கிறது இதை பார்த்தவனே தெரியும் எல்லாருக்குமே. அதனால் பாருங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு பாருங்கள்.